ஈரோடு கிழக்கில் ஒரே பகுதியில் கூடியிருந்த நாம் தமிழர் கட்சி மற்றும் தபேதிகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் வெடித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், கள நிலவரம் என்ன? நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலையுடன் இந்த பிரச்சார களம் இருக்கிறது. இந்நிலையில் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தான் நாம் தமிழர் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் இருக்கக்கூடிய CSI பிரஃப் தேவாலயத்தின் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இரு தரப்பினருக்கும் இடையே இந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் பெரியார் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வந்தனர். மண் அல்ல பெரியார், ஈரோட்டினுடைய மன்னர் என்றும், தந்தை பெரியாரால் ஈரோடு அடைந்த பயன்கள், ஈரோடு அரசு மருத்துவமனையில் தந்தை பெரியாரால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அரசு மருத்துவமனை வளாகம், அதே போன்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குடிநீர் தொட்டி அமைத்து வீடுகளுக்கு முதன்முறையாக தந்தை பெரியாரால் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. அதே போன்று சிக்கைய நாயக்கர் கல்லூரி, வேளாளர் மகளிர் கல்லூரி, தந்தை பெரியார் நகர்மன்ற தலைவராக இருந்தபோது ஆற்றிய பல்வேறு சாதனைகள் அடங்கிய அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து திமுகவிற்கு ஆதரவாக அந்த வாக்குகளை சேகரித்து வந்தனர். அப்பொழுது நாம் தமிழர் கட்சியினரும் விதிமுறைகளை மீறி தேவாலயத்திற்குள்ளாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது தொடர்பாகவும் தேவாலயத்திற்குள் சென்று அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது தொடர்பாகவும் அந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு அது மோதலாக உருவானது. நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் தபேதிகவினர் இரு தரப்பினர் மோதிக்கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்கள் இரு தரப்பினரையும் பிரித்து சமாதானப்படுத்தி இரு பிரிவினராக தனியாக அனுப்பி வைத்தனர். இதில் காயமடைந்த 3 பேர் தற்பொழுது ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் போலீசார் பாதுகாப்புக்காக தற்பொழுது இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று பிரச்சார களத்தில் நாத்தாக்காவினர் மற்றும் தபேதிகவினர் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.